இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. I am the manager of this company. அது நேத்து வரைக்கும், இப்ப இல்ல. என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல. உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. What? Nonsense. என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? என்ன யார் சஸ்பெண்ட் பண்ண முடியும்? உங்களுக்கு வந்திருக்க மெயில் எடுத்து பாருங்க. அதுல பார்த்தா தெரியும் உங்களை யார் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. என்ன எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க? சஸ்பெண்ட் பண்ணது தப்புதான். நீ பொண்ண கேடு கெட்டத்தனமான வேலைக்கெல்லாம் உன்னை டிஸ்மிஸ் தான் பண்ணிருக்கணும். நேத்து நீ என்ன அபியூஸ் பண்ண பார்த்தேன்னு நான் தான் ஹெட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். What? அதான் உன்னை உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்கொயரி முடிஞ்சதும் உன்னை டிஸ்மிஸும் பண்ணிருவாங்க. ஏன்னா என்கொயரியில நீ இந்த ஆபீஸ்ல எந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்க பாத்தியோ அவங்க எல்லாருமே உனக்கு எதிரா சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்க. ஆமா ஆமா. உனக்கு வேலை போறது மட்டும் இல்ல, நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ ஜெயிலுக்கும் போக போற. நீ யார்கிட்ட விளையாடிட்டு இருக்க தெரியுமா? நான் யார்கிட்ட விளையாடுறேங்கிறது இருக்கட்டும், உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் கம்பி என்ன வைக்கிறதுக்கு உனக்கு பின்னாடி ரெடியா இருக்காங்க. என்ன முழிக்கிற? உன்னை பத்தி நேத்தே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நீ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தண்டனை இருக்கு. ஏன்னா நீ எங்கேயுமே வேலையில போய் ஜாயின் பண்ண முடியாது. எல்லா ஆபீஸ்லயுமே உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிருவாங்க. இத்தனை நாளா போஸ்டிங்ல இருக்கிற ஆணவத்துல தானே ஆடிக்கிட்டு இருந்த. உன் ஆட்டம்லாம் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. உன்னோட சகாப்தமே க்ளோஸ். இதுக்குதான் அதிகாரம் நம்ம கையில இருக்கிறப்போ ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ பண்ண தப்புக்கெல்லாம் எப்படியும் கோர்ட் உனக்கு தண்டனை கொடுக்க தான் போகுது. இருந்தாலும் என் மனசு ஆறவே இல்லை. ஏன்னா நீ என்கிட்ட நடந்துகிட்டது அப்படி. அதுக்காக நான் ஏதாவது கொடுக்கணும்ல. இது நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததுக்கு. அதுக்குதான் இது.